पितृत्वमन्येषु विचार्यते लक्ष्मीवसनं शरणप्रपत्ति இந்த மார்கழி மாசம்னாலே என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பெருமாள் பேரை சொல்லிட்டு இருக்கோம். எதனால இந்த மார்கழி மாசம் மட்டும் நம்ம பெருமாள் பேரை சொல்றது, இந்த மாதிரி போட்டிகள்ல கலந்துக்கிறது அப்படின்னு சொன்னா, திரேதாயுகம் அதாவது பகவானோட 3வது அவதார காலத்துல நம்ம எல்லாம் ஒரு பொருள் காணோம்னா அதை தேடுவோம். அதை தேடி யார் கண்டுபிடிச்சு கொடுக்கறாளோ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். இதே மாதிரி வேற யாரும் அந்த பொருளை தொலைச்சிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருக்க சொல்லி உஷார்படுத்துவோம் இல்லையா? அது மாதிரி உலகத்தை பிரம்மா படைக்கிறாராம். அப்ப அவருக்கு உதவியாக மனு அப்படின்றவரை முதல் சிருஷ்டிக்கிறார். பிரம்மா படைக்கிறார். அந்த மனுவை படைக்கும் பொழுது உயிர்கள்லாம் நீ படைச்சு படை அப்படின்னு சொல்றாராம். உயிர்களை படைச்சு எங்க வைக்கணும்னு கேட்க, இது என்ன கேள்வி, பூமாதேவி தானே நம்ம எல்லாரையும் தாங்கிட்டு இருக்கா, அதனால உயிர்களை படைச்சு பூமாதேவி இடத்துலதான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்க பூமி பிராட்டியே காணமே, சுத்தீர லோகம்லாம் இருளோன்னு இருக்குதே அப்படின்னு அந்த மனு வருத்தப்படுறாராம். அப்ப பார்த்தா பிரம்மாவோட நாசில இருந்து ஒரு உருவம் குட்டி குட்டியா வருதாம். அப்ப பிரம்மா சொல்ற, பூமி பிராட்டியே காணோம்னாக்க அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஸ்ரீமன் நாராயணனால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அப்ப பிரம்மாவோட நாசியிலிருந்து ஒரு உருவம் குட்டி குட்டியா வந்து பிரம்மாண்டமா வளருது. அந்த உருவம் பார்த்தா பெருமாளோட ஒரு அவதாரம். இங்க பூமி பிராட்டி என்ன ஆனான்னா, இரண்யாட்சகன் அப்படின்ற ஒரு அசுரன் பூமியை பாய் மாதிரி சுருட்டி பக்கத்துல வச்சுட்டு கடலுக்கு அடியில போய் ஒழிஞ்சுன்றானா. நம்ம பாக்குற கடல் மேலோட்டமா, அந்த கடலாகப்பட்டது பயங்கரமான ஒரு ஆழம், 7 லோகம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஆழமா இருக்கு அந்த கடல். அடியில கொண்டு போய் ஒழிச்சு வச்சுடுறானா. அப்ப பெருமாள் வர தன்னோட மூக்குனால தந்தத்தினால குத்தி பூமி பிராட்டியை எழுந்தருளை பண்ணிட்டு வராராம். எதெல்லாம் கீழே விழுந்ததோ அதெல்லாம் மீட்டு எடுக்கிறது தான் பெருமாள். அது போல இங்க பூமியை உத்தரணம் பண்றதுக்காக அந்த பெருமாளோட அவசரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, மேருமலை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதே மாதிரி இமாச்சல மலையும் தெரியும் இல்லையா? எவ்வளவு பெருசு மேருமலையும் இமாச்சல மலையும். அந்த 2 மலையும் சிறு சிறு கற்களாக மாற்றி இந்த கொலுசு தண்டெல்லாம் குட்டி பாப்பாலாம் போட்டு இருக்கும். அது ஜல ஜலன்னு சத்தம் கேட்கறது இல்லையா? அதுக்குள்ள குட்டி குட்டி கல்லு போட்டிருப்பா. அத மாதிரி பெருமாள் அணிஞ்சிருக்க கூடியதான அந்த தண்டை அப்படின்ற அந்த ஆபரணம் ஆண்களும் போட்டுக்கலாம், பெண்களும் போட்டுக்கலாம். அந்த ஆபரணம் சத்தம் கேட்கறதுக்காக இந்த 2 மலையும் குட்டி கல்லா ஆக்கி அந்த தண்டைக்குள்ள போட்டிருக்கான். அப்பன்னா மலை எவ்வளவு பெருசு, அப்ப அத குட்டி கல்லா போட்டிருக்க அந்த தண்டை எவ்வளவு பெருசு, அந்த தண்டையை தாங்கி இருக்கக்கூடியதான அந்த திருவடி எவ்வளவு பெருசா இருக்கணும், அந்த திருவடியை தாங்கி இருக்கிறதான இந்த சரீரம் எவ்வளவு பெருசா இருக்கணும். அண்டம் அத்தனையும் தன்னோட மயிர்காலுக்குள்ள நிறுத்தக்கூடியதான பிரம்மாண்டமான ஒரு வசரமா அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை மீட்டுன்னு வர. பூமி பிராட்டிக்கு நடுக்கம் தீரல. நான் தான் உன்னை மீட்டுட்டேனேமா, அப்புறம் ஏன் உனக்கு நடுங்கிறதுன்னு கேட்கிற. பூமி பிராட்டி சொல்றானாம், நான் உன்னோட பத்தினி, என்ன நீ காப்பாத்திட்ட. ஆனா இந்த லோகத்துல எல்லா உயிர்களும் என்னோட குழந்தைகள். என்னோட குழந்தைகள் எதிர்காலத்துல பல அசுரனால பாதிக்கப்படுவா. அந்த அசுரன் இடத்துல இருந்துலாம் என் குழந்தைய யார் காப்பாத்துறது அப்படின்னு ஒரு தாயார். நமக்கு எல்லாம் முதல்ல அம்மா அப்பா யாருன்னா பெருமாளும் தாயாரும் தான். வம்சம் யாரு? உங்க எல்லாருக்கும் உங்க அம்மாவை சொல்ல தெரியும், அப்பாவை சொல்ல தெரியும், தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா வரணும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி 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 முன்னாடின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மான்னு எடுத்துட்டா ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமியும் தான் அப்பா அம்மா. ஆக நம்ம குழந்தைக்கு ஒரு உடம்புன்னா நம்ம முடிச்சிருந்து எப்படி அந்த குழந்தைய காப்பாத்துறோமோ அது போல தாயார் கேட்கிறாளாம். அதுக்கு பெருமாள் சொல்றாராம், நான் தான் இதிகாச புராணங்கள் கொடுத்திருக்கேன், 4 வேதங்கள் கொடுத்திருக்கேன், ராமாயணம் மகாபாரதம்லாம் கொடுத்திருக்கேன், 4000 திவ்ய பிரபந்தம் கொடுத்திருக்கேன். அப்ப தாயார் கேட்கிறா, என் குழந்தைகள்லாம் அவ்வளவு பெருசு. உங்க அம்மா சொல்வார்ல, என் குழந்தை ஸ்கூலுக்கு போக கஷ்டப்படுறது, சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாயார், என் குழந்தைகளால இது அத்தனையும் படிக்க முடியாது, என் குழந்தைகளுக்கு சுலபமா இருக்க மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்ல, அப்ப உபதேசம் பண்றாராம். இதை எப்ப குழந்தைகளுக்கு சொல்ல அப்படின்னு அந்த வழிமுறைய உனக்கு எப்ப தோன்றதோன்னு சொல்லுன்னு சொல்லி, இந்த கலியுகம் ரொம்ப அசுரர்கள் நடுவுல நம்ம வாழும்படியான ஒரு காலம். இந்த கலியுகத்துல ஆண்டாள அவதரிச்சு பெருமாள் சமஸ்கிருதத்துல சொன்னத தமிழ் படுத்தி நமக்கு சொல்றாளாம். எப்படின்னா, வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது. என்னோட நாமாவை வாயினால பாட சொல்லு, மனசு முழுக்க என்ன நினைக்க சொல்லு, கையில கிடைக்கிற புஷ்பத்தை திருவடியில சேர்க்க சொல்லுன்றாராம். அந்த புஷ்பம் எப்படி ஏனோதானோ எல்லா புஷ்பத்தையும் பறிக்க
கிடையாது. இதை நல்லா கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு போட்டியின் பொழுது ஜட்ஜஸா வரவா கேள்வி கூட கேட்பா, இதுல இருந்து அதுக்கு பதில் சொல்ல தெரியும். என்ன மாதிரி புஷ்பம் சேர்க்கணும்னா, நம்மளே தோட்டம் அமைச்சு நம்மளே செடியை பயிர் பண்ணி அதுல இருந்து புஷ்பங்கள் நல்ல வாசனை உள்ள புஷ்பங்களா, அதுவும் வெள்ளை நிற புஷ்பம் பெருமாளுக்கு பிடிக்குமா. இந்த கலிகாலத்துல பிளாட்டா அமைய போறது, என் குழந்தைகளுக்கு தோட்டம்லாம் அமைக்கிறதுக்கு அவகாசம் இருக்காது, இன்னும் சுலபமா சொல்லுன்னு சொல்ல அவளோட வெள்ளை நிறமான மனசை நான் வெண்மை நிறத்துக்கு எடுத்துக்கிறேன். என்னோட பகவன் நாமாவை சொல்லட்டும், அதையே நான் புஷ்பமா ஏத்துக்கிறேன். கைய கூப்பி என்னோட நாமாவை சொல்லி என்னோட திருவடியை வணங்க சொல்லு, அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாராம். மோட்சம்னா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி பார்த்திருப்பா, ஒரு சிலர் தாத்தா பாட்டி பார்த்துக்க மாட்டா, உமாச்சி கிட்ட போயிட்டா அப்படின்னு சொல்லிருப்பா. அந்த மோட்சம்ன்றது உமாச்சி கிட்ட நம்ம போறதுதான். இப்ப நம்ம வந்திருக்கிறதுலாம் உங்க வீட்டை விட்டு இந்த கோயிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க. அது போல நாம எல்லாரும் ஸ்ரீவைகுண்டமாகிய நம்ம வீட்டிலிருந்து இந்த பூலோகத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கோம். மறுபடியும் நம்ம அம்மா அப்பா கிட்ட தானே நம்ம போனோம். அந்த அம்மா அப்பா கிட்ட போறதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்டதான இந்த விஷயத்த உங்க எல்லாருக்கும் வந்து சேரணும்னு இந்த கோவில்ல இருக்க கைங்கரியவாராலும் சரி, இந்த போட்டியை ஏற்பாடு பண்றவாலும் சரி, அவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஏற்பாடு பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ஆண்டாளோட வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். நீங்க எல்லாரும் இன்னைக்கு போட்டியில வெற்றி பெறணும்னு உங்க எல்லாரையும் வாழ்த்தி, வரக்கூடியதான கேலண்டர் ஆண்டுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, விடாம வருஷம் நீங்க வந்து இதுல கலந்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடியதான இந்த நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.